திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் திருவண்ணாமலையில் இடைக்காடருடைய சமாதி எங்கே இருக்குது? இது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. இது எப்போனா 5 years பிஃபோர். ஏன் அப்படின்னா, திருவண்ணாமலையில் இவ்வளோ அருள் இருக்குது அப்படின்னும் போது, அந்த அண்ணாமலையார் அருளுக்கு ஈக்குவலண்ட்டாக யாரோடது இருக்குது அப்படின்னும் போது இடைக்காடருடைய அருள் அப்படிங்கிறாங்க. அவரோட ஜீவ சமாதி அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ 5 years பிஃபோர் நான் போகும்போது எனக்கு இந்த கொஷின் இருந்துகிட்டே இருந்தது, எந்த இடத்துல தான் இந்த ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த ஊரில் இருக்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியும், அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அண்ணாமலையார் இருக்கிறதே இடைக்காடரோட ஜீவ சமாதி தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எனக்கு கிடைச்ச ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் என்னென்னா, திருவிடை மருதூரில் இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அங்கே தான் அவரோட ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா போகர் சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய பேர் ஆராய்ச்சியாளர் 99% இடைக்காடரோட ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி, அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது அங்கே போய் கேட்டால் 5 இடம் சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்று அண்ணாமலையார் இருக்கிற அந்த கருவறையை தான் ஜீவசமாதி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, 2வது பிரகாரத்தில் நடராஜர் சன்னதிக்கு அந்த நுழைவாயிலில் 2 புறமும் பெரிய அறைகள் இருக்கிறதாகவும், அந்த வடக்கு புறம் உள்ள அறையோட அருகிலேருந்து ஒரு சுரங்கப்பாதை மலைக்கு போகிறதாகவும் அதில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை கோயிலில் அந்த 3வது பிரகாரத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில், அதாவது அருணயோகீஸ்வரர் மண்டபம் அப்படின்னு, அந்த மண்டபம் தான் அவரோட சமாதி அப்படின்னாங்க. 4வது பார்த்திங்கன்னா, அந்த மேற்கு கோபுரம் இருக்குல்ல, அந்த இடத்துல பாதம் இருக்கும்ல, அதை இடைக்காடரோட ஜீவ சமாதி அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க. 5வது பார்த்திங்கன்னா, ஆலயத்தோட அந்த 6வது பிரகாரத்தில் அந்த பிரம்மலிங்கம் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு 7 அடி நீளமும் 2 அடி அகலத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குது. அதுதான் இடைக்காடருடைய அந்த ஒளி சமாதி பெற்ற இடமா கருதப்பட்டு, ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த இடம் ரொம்ப க்ளோஸ்டாகவே இருக்குது. யாருக்கும் நிறைய பேருக்கு அலோடு கிடையாது, பெர்மிஷன் கிடையாது. யாரும் அங்கே உள்ளேயும் போக முடியல, தெரிஞ்சவங்க மட்டும்தான் போகிறாங்க. நிறைய நேரம் பார்த்திங்கன்னா அந்த கேட் பூட்டி தான் இருக்கும். அதனால் அது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள்லாம் உறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னா, இதுதான் இடைக்காடரோட ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு இப்போதைக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லை. நானும் 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டேன், போக முடியல. போனால் கேட் பூட்டியிருக்கும், வேறு எந்த பக்கமும் போகிறதுக்கும் இல்லை. நேற்று கிரிவலம் ஆஸ் யூஷுவல் செவ்வாய்க்கிழமை போகிற போது ஒரு அண்ணாமலையாரோட அருளும் இடைக்காடு சித்தரோட அருளாலும் அதுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுலேயும் ஒரு திட்டுலாம் வாங்கிட்டு தான் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மாலாம் போகல. ஏன் போகிறீங்க, அங்கே போகிறீங்க, வெளில வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 பேர், அவங்க மந்த்லி வருவோம், யாருக்கும் தெரியாமல் தான் வரணும், நம்மளுக்கு இங்கே விளக்கு போட்டுட்டு போவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நேற்று அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கிடச்சி நாங்கள் போய் உட்காந்து சாமிக்கிட்ட ஒரு 2-3 minutes தியானம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 5 yearsஆக பார்க்கணுன்னு நினச்சி நேற்று தான் அண்ணாமலையாரும் அவரோட அருள் கிடச்சிது, இடைக்காடு சித்தருடைய அருள் கிடச்சி பார்த்துட்டு வந்தோம். இதை ஒரு பதிவாக ஏன் போடணும் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம என்ன நினச்சாலும் சாமியும் பார்க்க முடியாது. சாமி நம்மளை நினச்சா கூப்பிட்டா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இறை நம்பிக்கை உள்ளவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆஃப்டர் 5 years ரொம்ப சந்தோஷம். இதை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே எங்கே இருக்குதுன்றத ஒரு கேள்வி தான் இருக்குது. இந்த 5 இடம் சொல்கிறாங்க. இந்த 5 இடத்துல ஒரு இடம் நல்லா பார்க்கலாம், மேற்கு கோபுரத்தில். மீதி இடத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடமும் ட்ரை பண்ணால் போகலாம். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். திருச்சிற்றம்பலம். அருள் தரும் உண்ணாமலை அம்மையுடன் அமர் அருள்மிகு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. இடைக்காடர் சித்தர் மலரடிகள் போற்றி போற்றி.